செவ்வரை வள்ளியும் செங்கரும்பும் தித்திக்கும் மாதுளமும் தினம் இஷ்டமுடன் கொண்டு படையல் இட்டால் அன்னையும் இன்புறுவாள். அண்டி வருபவர் வேண்டும் வரங்களை அள்ளிக் கொடுத்திடுவாள். செவ்வரளி மலரினில் பூஜை புரிந்திட புன்னகை செய்திடுவாள். விண்ணவர் மன்னவர் வந்து வணங்கிடும் வீர பராபரியாம் வெற்றி தந்திடுவாள். கொண்ட நோக்கம் அதில் பல நன்மைகள் செய்திடுவாள். முக்கண் முதல்வனின் நெற்றிச் சுடரினில் அன்னை அவதரித்தாள். இந்த மக்கள் படும் துயர் முற்றும் தகர்ந்திட முன்னை வினை அறுப்பாள். வஞ்ச மனம் கொண்ட துஷ்ட பகைவரை தூர விரட்டிடுவாள். தினம் தஞ்சம் என்று வரும் பக்தரின் பக்கத்தில் அம்பிகை நின்றிருப்பாள். அல்லல் படுத்திடும் பூதப் பிசாசுகள் அஞ்சி நடுங்கிடுமே. பெருந்தொல்லை கொடுத்திடும் வாத வலிகளும் விட்டு விலகிடுமே. நோயில் படுத்தவர் தாயின் முகத்தினை எண்ணித் துதித்து விட்டால் அவர் தேகம் துளிர்விடும், காயம் மறைந்திடும், அன்னை மருந்திடுவாள். சோழர் பரம்பரை போற்றிப் பணிந்திட தஞ்சை அமர்ந்தவளே, உன்னை தூய மனதுடன் தேடும் அடியவர் நெஞ்சில் உறைபவளே. நல்லவர் நெஞ்சினில் நித்தமும் உள்ளவள் ஞான வராகியுமே. நிலை கெட்டவர் வம்சத்தை வாழ வைப்பாள் குல தெய்வ சிரோன்மணியே. அங்கம் பிளந்திட சூரன் கழுத்தினில் சூளம் நிறுத்திடுவாள். அன்று சத்ரு பிணக்குடல் குத்தி கிழித்தவள் பேய்களுக்குணவிடுவாள். சப்த கன்னியரில் அஞ்சிற்குரியவள் பஞ்சமி நாயகியாம். இவள் சக்தி வடிவினல் மெச்சத் தகுந்தவள் சங்கரி சாம்பவியாம்.